அன்பான விவசாய பெருமக்களே, நெல் வந்து மிக முக்கியமான பயிர். ஏன்னா நெல் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா குருவை, சம்பா, தாளடி அப்படின்னு 3 பருவத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ குருவை இப்போ வந்து சம்பா பயிர் வந்து தொடக்கம் ஆகிட்டுருக்குது. விவசாயிகள் எல்லாருமே வந்து நெல் மணிகள்லாம் வாங்கி நெல் விடுறதுக்கு தயாராகிட்ருக்கீங்க. சில இடத்துல வந்து நாற்று நட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமானது வந்து நாட்டு நடவு பண்ணும்போது நமக்கு முக்கியமானது என்னென்னா வந்து தூர் அதிகமாக வெடிக்கணும். ஏன்னா தூர் எவ்வளோ அதிக எண்ணிக்கையில் இருக்கோ அந்தளவுக்கு தான் நமக்கு மகசூல் அதிகமாகும். பொதுவாக 40 தூர் 50 தூர் வந்து ஒரு பயிருக்கும் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து மிக மிக அதிகமாகும். அப்போ தூரோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ளவ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டில்லரிங் பண்ணுவோம். அப்போ வந்து சேறு உழவு ஊட்டும்போது வந்து நம்ம வந்து இப்போ டிராக்டர் மூலிமா தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா. டிராக்டர் மூலிமா ஊட்டும்போது என்ன ஆகுனா வந்து மண் வந்து பொலபொலப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பொலபொலப்பு தன்மை அதிகமான என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ நம்ம நடவு போது வந்து வேர் வந்து இறுக்கமாக இருக்கிறது இல்லை, வேர் வந்து சாஞ்சிருது. அதனால வந்து இப்போ வந்து மண் பொலபொலன்னு இருந்துச்சுன்னா நம்ம நாற்று நடவு பண்ணும்போது வேர் இறுக்கமாக பிடிக்கணும். இறுக்கமாக பிடிக்காமல் இருந்தால் சீக்கிரமாக சாயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்துச்சா என்ன ஆகுனா வந்து வேரில் வந்து பூஞ்சான தொற்று வரும், அல்லது அழுகல் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்டு அழுகல் ஆரம்பிக்கும். ஸோ இதை தடுத்து வந்து நமக்கு வந்து வேரில் வந்து எந்த விதமான நோயும் வராமல் வேர் நல்லா இருந்து அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மறக்காமல் வந்து 1 ஏக்கருக்கு வந்து ஜிங்க் சல்பேட் வந்து 10 கிலோ வந்து 1 ஏக்கருக்கு கட்டாயமாக போடணும். இது வந்து மண்ணில் வந்து பொலபொலப்பு தன்மையை நீக்குது. இன்னொன்று வந்து துத்தநாக சத்து இருக்கிறனால நெல்லில் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு நுண்ணூட்ட சத்துக்கள் தேவை. நெல்லுக்கு வந்து மிக முக்கியமான நுண்ணூட்ட சத்து பார்த்திங்கன்னா இந்த துத்தநாகம் இருந்துச்சுன்னா வந்து நெல் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும், நல்லா ஆரோக்கியம் வரும், பயிர் நிறைய தட்டும். இதில் வந்து 2 வகையான சத்துக்கள் இருக்குது. ஜிங்க்கு, துத்தநாகம் இருக்குது. இன்னொன்று 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்கான கந்தகமும் இருக்குங்க. இது என்ன ஆகுனா வந்து இந்த துத்தநாகமும் கந்தகமும் என்ன ஆகுனா வந்து நல்லா வந்து பயிரில் வந்து வேர் வளர்ச்சிக்கு உதவுது. இன்னொன்று வந்து இந்த சல்ஃபர் வந்து பச்சையம், அதாவது குளோரோஃபில் மூலமாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யுது. ஃபோட்டோசிந்தசிஸ் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறதுக்கு வழிவகுக்குது இல்லையா. அந்த மாதிரி வந்து பயிர் தனக்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நெல் போடக்கூடிய அனைத்து விவசாயிகளும் கட்டாயம் வந்து இந்த ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து போட்டணும். ஜிங்க் சல்ஃபேட் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி போடலாம். மணலில் கலந்து ஒரு 10லேருந்து 20 கிலோ மணலில் கலந்து கூட நீங்கள் வந்து வீசி விடலாம். இதை வந்து நடவு நட்ட 1 வாரத்தில் வந்து கட்டாயமாக செய்யணுங்க. ஓகேங்களா. 1 வாரத்தில் செஞ்சுன்னா வேர் நல்லா ஓடி வந்துடும். வேர் வந்து உங்களுக்கு வந்து பொலவொலப்பு தன்மை ஆகி வேர் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கு வழிவகை செய்யும். இப்போ வேர் நின்னால் தான் அடுத்து நம்ம உரம் வந்து ஒரு 20லேருந்து 25 நாள் போகும்போது ஃபீல்டுக்குள்ளே இறங்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிங்க் சல்ஃபேட் போடணும். அதுக்கடுத்து வந்து 20-25 நாளில் வந்து நீங்கள் வேரில் இறங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து முக்கியமாக வந்து ரைசோமிக்கா அப்படின்னு ஒரு குருணை இருக்குங்க. ரைசோமிக்கான்றது வந்து என்னென்னா வேம் சொல்லுவாங்க. வெசிகுலார் ஆர்பெசிகுலார் மைக்கோரைசா. இந்த மைக்கோரைசா குருணையை வந்து 100 கிராம் இருந்துச்சு, பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா 100 கிராம் வந்து நீங்கள் 1 ஏக்கருக்கு போடலாம். இதை மணலில் கலந்து போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து உரம் போடும்போது ஒரு 10லேருந்து 15 கிலோ யூரியா போட்டிங்கன்னா யூரியாவோட கலந்து போட்டுக்கலாம். இது பவுடர் ஃபார்மாகவும் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா 4 கிலோ குருணை வடிவத்துலேயும் கிடைக்குதுங்க. ரைசோமிக்கா அப்படின்ற பேரில் இருக்கும். ரைசோமிக்கா அப்படின்ற பேரில் கிடைக்கும். 4 கிலோ வந்து குருணையும் இருக்குது. இது வந்து நிர்மல் சீட்ஸ் அப்படின்ற கம்பெனியில் இருக்குங்க. இதை தவிர மற்ற கம்பெனிகளையுமே வந்து இந்த பொருள்கள் இருக்குங்க. இந்த வேம் வந்து கட்டாயமாக போடணும். எதுக்கு வேம் போட சொல்கிறோம்னா, வேம் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெல்லில் வந்து மணிச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மணிச்சத்து நீங்கள் போட்டக்கூடிய மணிச்சத்துக்கெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். இந்த வேம் வந்து ஒரு வெள்ளை வேராக வளர்ந்து போய் எங்கெங்கெல்லாம் மணிச்சத்து இருக்கோ அதை கரைச்சி வேருக்கு ஊட்டி விடக்கூடிய வேலையை செய்யும். அதான் வெசிகுலார் ஆர்பெசிகுலார் மைக்கோரைசாவோட வேலை. இது வந்து வேம் வந்து நீங்கள் 100 கிராமோ 4 கிலோவோ போட்டுக்கலாம். அப்படி இல்லை, இப்போ வந்து செடி வந்து உங்களுக்கு மஞ்சளாக உட்காந்துருக்கு, இன்னும் வேர் சரியாக எந்திரிக்கலை அப்படின்னா நோய்ச்சத்து வந்து நோய் பற்றாக்குறை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா சாஃபிலைசர் அப்படின்னு ஒரு யூபிஎல் கம்பெனியில் இருக்குங்க. இது உரத்தோட சேர்ந்தும் போட்டுக்கலாம். அல்லது வந்து கார்பன் டை மேங்கோசிம் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டசிம் 12% இருக்குது. மேங்கோசப் வந்து 63% இருக்குங்க. இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் ஒரு 15 கிலோ யூரியாவில் கூட கலந்து உரம் போடும்போது இதை மிக்ஸ் பண்ணி போடும்போது என்ன ஆகுனா, நம்ம வந்து வேர் மூலியமாக வேர் தொற்றுனால வரக்கூடிய நோய்களை வந்து தடுத்துடலாம். இன்னும் வந்து இலை வந்து மஞ்சள் ஆகிட்டு வரும். இப்போ இலை புள்ளி நோயெலாம் விழுவும் 30-40 நாளில் புள்ளி நோய் வரும். அந்த புள்ளியில் இலையில் வந்து வெத்தலை வச்சு துப்புன மாதிரி இருக்கும். இலையில் வந்து புள்ளியாக வெத்தலை வச்சு துப்புன மாதிரி இருக்கும். இதை லீஃப் ஸ்பாட்டுமாங்க. ஸோ இந்த லீஃப் ஸ்பாட் வந்து இளநிலையில் காணப்படுறதுக்காக வந்து நீங்கள் இதை மண்ணில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோய் தாக்குதலையும் குறைச்சிரும். இந்த நோய் தாக்குதல் இது இல்லாமல் இருந்தாவே வந்து பயிர் வந்து ஆரோக்கியமாக வரும். இன்னொன்று வந்து வேறு ஓட்டம் வந்து உங்களுக்கு நல்லா ஓடும். இது தவிர வந்து நீங்கள் நல்லா வேறு ஓட்டம் ஓடணும்னா 30 நாள் கழித்து ஒரு கோணம் வீடு இருக்கு இல்லையா, ஒரு 2 பேரை இறக்கி விட்டு நல்லா அந்த வேரை உடைய செய்யலாம். ஏன்னா வேர் கட்டானால் தான் வெள்ளை வேர் வந்து அதிகமாக வரும். அப்போ நீங்கள் நல்லா நடவு வந்து நல்லா ஸ்பேஸிங் விட்டு நட்டுருந்தீங்கன்னா 2 வரிசைக்கு இடையில வந்து கோணோ வீடரை வச்சு நீங்கள் ஓட்டணுங்க. கோணோ வீடரை வச்சு ஓட்டும்போது என்னென்னா வேர் வந்து உடஞ்சிக்கும். வேர் உடஞ்சி புது வேர்கள் வந்து தலைக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போ புது வேர்கள் உங்களுக்கு உருவாக்கம் அதிகமாகும் போது தான் வந்து உங்களுக்கு டில்லர்ஸ் வந்து நல்லா டில்லரோட எண்ணிக்கை வந்து ஒரு 30லேருந்து 40 வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வழிவகை செய்கிறது. ஸோ வந்து இது வந்து முக்கியம். சாஃபிலைசர் நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து 1/2 கிலோ வரைக்கும் போடலாங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் வேறு அதிகமாக வளர்கிறதுக்கு, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன்று வந்து ஜிங்க் சல்பேட் போட சொல்லியிருக்கோம். 2வது வந்து ரைசோமிக்கான்னு சொல்லிட்டு வேம் 4 கிலோ பை போட சொல்லியிருக்கோம். ஜிங்க் சல்பேட் 10. நோய் தாக்குதல் கூட இருந்தது, வெள்ளையாக மஞ்சளாக இருந்தது இலைகள்லாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சாஃபிலைசர் வந்து உரம் போடும்போது யூரியாவோட கலந்து போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் முக்கியமாக வந்து கோணோ வீடர் வந்து ஓட்டணும். கோணோ வீடர் அப்படி இல்லைன்னா கோணோ வீடர் இல்லை அப்படின்னா ஒரு 2 பேர் கீழே இறங்கி அந்த மண்ணை வந்து அமுத்தி விடணும். அங்கங்கே இருக்க களையெல்லாம் பறித்து விடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் எப்போ செய்யணும், 30லேருந்து 40 நாளுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிடணுங்க. ஏன்னா இதுதான் வந்து இளநிலை பருவம்பாங்க. இந்த இளநிலை பருவத்தில் வந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து தூர் வந்து 40 நம்பர் கட்டும். நான் சொன்ன மாதிரி மைக்ரோரைஸா போட்டு அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஓரளவு கொஞ்சம் போடாமல் கூட விட்டுக்கோங்க. அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோரைஸா போட்ட உள்ள வேரோட கொத்து எவ்வளோ பெருசாக இருக்குது, போடாதது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. வேர் உங்களுக்கு எந்த அளவு அதிகமாக திடகாத்திரமாக வருதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டில்லர்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ டில்லர்ஸ் வந்து அதிகமாக தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டில்லர்லேயும் ஒவ்வொரு மணிகள் வரும். அப்போ ஓவராலாக வந்து ஈல்டு மகசூல் வந்து உங்களுக்கு மிக முக்கியம் வரும். நீங்கள் அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்னா 30 நாள் வந்து மிக முக்கியமான நாட்கள். அந்த 30 நாள் இது எல்லாத்தையுமே கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் தூர் வந்துடும். அதுக்கப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் ஒரு பூச்சி வரும், இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி, அதுக்கு ஒரு மருந்து. அப்புறம் வந்து மணி வச்ச பிறகு பால் பிடிக்கிற சமயத்தில் கதிர் வரும்போது குலை நோய் தாக்குதல் சில சமயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பர் டிசம்பர் மாதம் பனி அதிகமாக பெஞ்சிக்கிட்டு மழை அதிகமாக இருந்துச்சுன்னா குலை நோய் தாக்குதல் வரும். அதுக்கு ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. இப்போ உங்களோட பெரிய வேலைன்றது வந்து 30 நாள். இந்த 30 நாளில் வந்து நம்ம தூர்களின் எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களோட மகசூல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.